நாம் இங்கே தேவனுடைய அன்பின் நிமித்தமாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். நமக்கு தெரியும் மூன்றாம் வார்த்தை என்ன என்று. தேவனுடைய அவர் நம்முடைய கல்வாரி சிலுவையில் நமக்காய் சிந்தின ரத்தம், வெளியேற பெற்ற இரத்தத்திற்காக அவர் நமக்காக செலுத்தின அன்பை நாம் நினைவு கூறும் வண்ணமாக இப்போது ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். நானே படிக்கிறேன். யோவான் 19:26 அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சிஷ்யனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பார்த்திங்கன்னா இந்த வார்த்தையில் ஸ்திரீயே அப்படின்னு சொல்லப்படுகிறது. முதல்ல நம்ம ஸ்திரீயை குறித்து பார்ப்போம். ஸ்திரீயே என்றால் என்ன? தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட வார்த்தை ஸ்திரீயே. அப்போ ஆங்கிலத்தில் பார்க்கும்போது நாம் டியர் லேடி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். இதே கிரேக்க வார்த்தையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குணா என்று சொல்லப்படுகிறது. குணா என்று அதனுடைய அடிச்சொடி என்ன என்று பார்த்தால் குணே. குணே என்பது பெண். அப்போது இயேசு என்ன சொல்கிறான்னா, தன் தாயை நோக்கி ஸ்திரீயே என்கிறார். அந்த இடத்துல ஸ்திரீயே என்று தன் தாயை அவர் கனவீனப்படுத்தவில்லை, கனப்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். அதே போல் உலக பிரமாண பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, இயேசு ஏன் தன் தாயை அம்மானு கூப்பிடாம ஸ்திரீயே என்று கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சிலருக்குள்ள அந்த இது இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் அந்த ஸ்திரீயை, பெண்ணுக்குரிய கணத்தை அவர் கொடுக்கிறவராய் காணப்பட்டார் என்று நாம் பார்க்க முடியும். இன்னொரு ஒன்று பார்க்கலாம். அதே போல் மரியாளை படித்தது இயேசு கிறிஸ்து தான். அந்த பிதாவாகிய குமாரன், குமாரனாகிய இயேசு மற்றும் பரிசுத்தராகிய தேவன் என்று நாம் பார்க்கணும். மூவரும் இணைந்து தான் மரியாளை என்ன பண்ணாங்க, படைத்தார்கள், உருவாக்கினார்கள் என்பது தெரியும். அதனால் அந்த மூவரும் சேர்ந்து உருவாக்கிய மரியாள் தன் மகளை எப்படி தாயே என்று, அம்மா என்று அழைக்க முடியும்? அதனால தான் அந்த இடத்துல ஸ்திரீயே என்று அவர் கூறுவதை நாம் பார்க்க முடியும். அந்த அடுத்து பார்த்திங்கன்னா, அதோ உன் மகன் என்று கூறுவதை நாம் பார்க்க முடியும். அந்த கல்வாரி சிலுவையிலும் கர்த்தர் ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிற அந்த வேலையிலும் தன் தாயை பார்க்கிறார். அவர் மனம் உடைந்தவளாய், நொந்தப்பட்டவளாய், குத்தப்பட்டவளாய் தன் மூத்த மகன் சிலுவையில் தொங்குகிறதை பார்த்து இயேசு என்ன பண்ணுகிறார், தன் தாயின் நிலையை அறிந்து அவரை தனியாக விட்டு போகக்கூடாது. அந்த தாய் அவர்களுக்கு என்று ஒரு பாதுகாப்பு தேவைப்படுகிறது, அவர்களுக்கு என்று ஒரு ஆதரவு தேவைப்படுகிறது, ஒரு ஆறுதல் தேவைப்படுகிறது. அதனால் என்ன பண்ணுறார் இயேசு, தன் தாயை அதோ உன் மகன் என்று தம்முடைய அருகில் இருந்த சீஷனை நோக்கி அவர் அதோ உன் மகன் என்று சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். அந்த தாய் தன்னுடைய இயேசு ஏன் தன் தாயை மரியாளை நோக்கி அதோ உன் மகன் என்று சொல்லுகிறார் என்றால், இன்னொரு விஷயம் நாம் பார்க்க முடியும். அவங்க சிறு வயதிலே தன் யோசேப்பை என்ன பண்ணாங்க, தன் விதவையாய் ஆக்கப்பட்டதை நினைத்தார். அவர் கண்கூடாக பார்த்தார். அதெல்லாமல் அவங்க அவருக்கு 4 சகோதரர்கள் 2 சகோதரிகள் இருந்தால் என்று நாம் வேதத்தில் பார்க்க முடியும். அவர் அந்த பிள்ளைகளை, அந்த மரியாள் தன் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்று நாம் உணர முடியும். அந்த கண்கூடான காட்சியை அந்த சிலுவையில் நினைத்து பார்க்கிறார். தன் ரத்தம் சொட்ட சொட்ட அந்த வேலையும் தன் தாயை அவர் என்ன பண்ண மறக்கவில்லை என்பதை நாம் பார்க்க முடியும். தன் தாயை மறக்காமல் தான் அவருக்கு ஒரு துணை தேவைப்படுகிறது. திக்கற்றவளாய் தன் தாயை நம்ம விடக்கூடாது என்பதற்காகத்தான் அதோ உன் மகன் என்று ஸ்திரீயை நோக்கி தன் மரியாளை நோக்கி ஸ்திரீயே அதோ மகன் என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சொன்னார்? அவருக்கு துணை தேவைப்பட்டது. அப்பொழுது அந்த இடத்திலே இயேசு தன் மரியாளை ஸ்திரீயை என்று சொல்லி அவரை யோவானிடத்தில் ஒப்படைப்பதை பார்க்க முடியும். அன்பின் சிஷ்யனாகிய யோவான் என்று சொல்லப்படும் அந்த சீஷன் தன் தாயை யோவான் 27வது வசனம் பார்க்க முடியும். அந்த சீஷன் நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டாய் என்று பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து யோவான் யோவான் 12 சீஷர்களில் ஒருவர் என்பதை நாம் பார்க்க முடியும். அந்த 12 சீஷர்களில் யூதாஸ்கோரியாத் மறைத்து விடுவார். இன்னொன்று பார்த்திங்கன்னா பேதுரு, தன் பிரதானாகிய பேதுரு என்ன பண்ணுறாரு, மரணம் அடைகிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். பேதுரு ஒளிந்து கொள்கிறார், தன் மறுதளித்து விட்டு ஒளிந்து கொள்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். பின் அதிலே 3 பேர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார். அந்த 3 சீஷர்களில் ஒருவனாக யோவான் காணப்படுகிறார். அந்த சீஷன் தான் அன்பின் சிநேகிதன் என்று கூறப்படுகிறார். பஸ்காவின் பண்டிகையின் போது அந்த அன்பின் சீஷன் தன் மார்பிலே சாய்ந்து கொண்டார், இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டவராய் காணப்படுகிறார். அந்த சீஷனை தான் நோக்கி அதோ உன்
தாய் என்று சொல்வதை நாம் பார்க்க முடியும். அந்த தாய்க்கு ஒரு ஆறுதலாய் தன் கடைசி காலத்தில் அவர் என்ன பண்ணுறார், தன் மரியாதை தன்னிடமாய் ஒப்படைக்கிறார். ஏன் அப்படி செஞ்சான்னு பார்த்தா, உலகத்தில் எத்தனையோ அவர் இயேசு கிறிஸ்து தன் தாயை நேசித்தார் என்று பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, தன் தாயை ஒரு பொறுப்புள்ளான மகனாக நடந்து கொண்டார். அவர் கஷ்டப்பட்ட நேரத்தில், அந்த அம்மா கஷ்டப்பட்ட நேரத்தில் அவர் என்ன பண்ணார், சிறு வயதிலே தன் தச்சுதலை செய்து அவர் காப்பாற்றினார் என்பதை பார்க்க முடியும். அப்பொழுது அந்த இடத்தில் அவர் ஒரு தன் பொறுப்புள்ள மகனாய் நடந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, தன் தாயை தனியாக விட்டு போகக்கூடாது என்பதற்காக அவர் என்ன பண்ணார்னா, அவர் யோவானிடம் ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் பார்க்க முடியும். அப்போ நாம் என்ன இந்த உலகத்தில் பார்க்குறோன்னா, உலக பிரகமான பார்க்கும்போது எத்தனையோ பேர் பாருங்கள், தன் தாயும் தந்தையும் கனப்படுத்த மாட்டாங்க, அவங்கள நேசிக்க மாட்டாங்க, அவங்கள விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தன் தாயை நேசித்தவராய் காணப்பட்டார், ஒரு பொறுப்புள்ள மகனாய் காணப்பட்டார், தன் தாயை கனப்படுத்துவராய் காணப்பட்டார் என்று நாம் பார்க்க முடியும். அப்போ நாம் இந்த காலத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம சற்று யோசிப்போம். நம் தாயும் தந்தையும் கனம் பண்ணுறோமா? அதுதான் யாத்ராகமம் 20:12 சொல்லப்பட்டு இருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடிப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று. அப்போ நாம் என்ன பண்ணோம், நம் தாயும் தந்தையும் கனம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, தெய்வமாய் இருந்த இயேசு இந்த பூமிக்கு மனதாய் தன்னுடைய தாயாகிய இருந்த மரியாளை எப்படி நேசித்தாரோ அதே போல் நாம் தாயையும் தந்தையும் நாம் நேசிக்க வேண்டும் என்பதுதான் அவர் உணர்த்துகிறார் அந்த இடத்திலே. அதனால தான் மரியாளை அதோ உன் மகன் என்று சொன்னார். அவர் தாயை தனியாக விட்டு போக அவருக்கு விருப்பமில்லை. அந்த இடத்திலும் அவர் தாய்க்கு ஒரு ஆதரவை கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். அப்போ நாம் எப்படி இயேசு நாம் தன் தாயை நேசித்தாரோ அதே போல் நாம் என்ன பண்ணணும், நம்முடைய தாயையும் தகப்பையும் நேசிக்க வேண்டும். நம்ம இந்த உலகத்தில் உலக பிரகாரம் பார்க்கும்போது நிறைய பேர் அம்மா அப்பாவை என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்டலில் விட்டுறாங்க, அவங்கள பராமரிக்கிறதில்ல. நிறைய பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, கைவிடப்பட்ட நிலையும், அவர்களுக்கு சாப்பாடு கூட போட முடியாத நிலையும் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, கைவிடப்பட்டு இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இயேசு முன்மாதிரியாக அவர் சிலுவையில் மரிக்கும் தருவாயிலும் முன்மாதிரியாக இருந்தார் என்பதை நாம் பார்க்க முடியும். தன் தாயை நேசித்தவராய், தன் குடும்பத்தை, தன் சகோதரர்களை நேசித்தவராய் காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, ஒரு பொறுப்புள்ள மகனாய் தன் தாய்க்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தன் கடமையுள்ள மகனாய் இருந்தார் என்று நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, அவர் தன் தாயை கனம் பண்ணவராய் காணப்பட்டார். நாமும் அதுபோல தான் தன் தாயை தன் தந்தையும் கனம் பண்ண வேண்டும். ஒரு பொறுப்புள்ள நம் பெற்றோர்களாகிய நாம் எப்படி நம் பெற்றோர்கள் நம்மை நேசித்தார்களோ அதே போல் பிள்ளைகளையும் நாம் பாதுகாக்க வேண்டும், பெற்றோர்களை கனம் பண்ண வேண்டும் என்று இந்த இடத்திலே ஆண்டவர் உணர்த்துவதை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, எபேசியர் 6:2-3 சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடிப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே. அப்போ நம்மளுடைய வாழ்நாள் நீடித்திருக்கணும், நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகணும் என்றால் நம்ம என்ன பண்ணணும், தாயையும் தந்தையும் கனம் பண்ணுகிறவராய் காணப்பட வேண்டும். யோவானை பார்க்கும்போது அதோ உன் தாய் என்று சொல்வதை நாம் பார்க்க முடியும். அந்த இடத்துல தன் குரு அந்த இடத்தில் தன் இயேசு சொன்ன வார்த்தையின் நிமித்தம் உடனே கீழ்ப்படிந்து தன் மரியாதை என்ன பண்ணுறார், தன் தாயை என்ன பண்ணுறாரு, ஏற்றுக்கொள்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் இயேசு மரித்த பிறகும் கடைசி வரை அவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்தார் என்பதை நாம் பார்க்க முடியும். அதே போல தான் ஒரு இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம், இந்த அன்பின் செய்தியை கேட்கிற நாம் இந்த நாட்களிலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எத்தனை பேர் நம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம்? இந்த வேதத்தை தினமும் தான் படிக்கிறோம், ஆனால் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? அதுதான் இங்கு உணர்த்தப்படுகிறது. அந்த அன்பின் கல்வாரி சிலுவையில் சும தேவன் நமக்காக அன்பையும் பண்பையும் நமக்கு ஊற்றினார் என்பதை நாம் பார்க்க முடியும். இந்த வேளையிலே கடைசியாக பார்த்தோம் என்றால் பிரதான கட்டளையாக சொல்லப்பட்டது மத்தேயு 37 மத்தேயு 22 36 37 38 39 பார்த்து இது முதலாம் கற்பனை.
இந்த 2 கற்பனையும் பார்த்தீங்கன்னா இதில் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுவர்களாய் காணப்பட வேண்டும். அவர் எப்படி நம்மை அன்பு செலுத்தினாரோ அதே போல நாமும் நம் தாயையும் தந்தையும் நம் உற்றார் உறவுகளையும் அன்பு செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, 2வது பார்த்தீங்கன்னா, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக. இந்த கற்பனையை ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். நம்மளை சுற்றி இருக்கிற எத்தனையோ பேர் அன்பு இல்லாமல் இந்த உலகத்தில் காணப்படுகிறாங்க. நமக்கு இயேசுவின் அன்பு இருந்ததுனால தான் இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்கோம். அந்த அன்பு இல்லாமல் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க. எனக்கு அன்பு கிடைக்காதா, என்னை மகன் விட்டுட்டான், இந்த வார்த்தைகள் இல்லாமல் எத்தனையோ பேர் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அன்பை நாம் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எப்படி பிரதான கட்டளையாய் நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் போது கொடுத்தாரோ அந்த வார்த்தையை நாம் பிறரை நேசிக்க, பிறரை நம்ம தேவனுடைய அன்பை எடுத்து சொல்ல, அவருடைய அன்பின் சாயலை நாம் அவருக்கு காட்ட நாம் அப்படியாய் செயல்படும் போது நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.